சரி. ஆரம்ப காலகட்ட அறிகுறிகள் என்ன? டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான சிம்ப்டம்ஸ் இருந்தா தானே நமக்கு தெரிய வரும். சரி, சிம்ப்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, யூரின் போகும்போது புரோட்டீன் லீக்கேஜ் இருந்ததுன்னா, லேசா நமக்கு நுரை வர மாரி இருக்கும். ஃபோமி யூரின் அப்படின்னு ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் எந்திரிச்சு யூரின் போகும்போதே இதுதான் முக்கியமான ஒரு சிம்ப்டம். யூரின் போகும்போதே அதில நுரை இருக்கிற மாதிரி இருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கால் வீக்கம் இருக்கா? இல்லன்னா கால் பாதத்துல ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கிறது. இரவு நேரத்துல அடிக்கடி யூரின் போய்க்கிட்டே இருக்கிறது. முதுகு பகுதியில ஒரு வலி, அடிவயிற்று பகுதியில ஒரு வலி இருக்கிறது. சரியா சாப்பிடவே முடியாம ஒரு கண்டிஷன். உணவு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு உடனே வாமிட்டிங் சென்சேஷன் வர்றது. அதுக்கப்புறம் வாயில ஒரு கசப்பு சுவை தெரியறது. இல்ல உடல்ல அரிப்பு. தோல்ல ஒரு அரிப்பு தெரியறது. சின்ன 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 கொப்பளங்கள் மாதிரி வரும். வேர்க்குரு மாதிரி வர்றது. உடலே பார்த்தோம்னா வெண்மையா உப்பு பூத்த மாதிரி இருக்கும். அவர்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடைகள்ல பார்த்தோம்னா, ஷர்ட்ல அந்த வியர்வை அதிகமாக படிந்து உப்பு பூத்த மாரி அதிகமா தெரியும். இது எல்லாமே சிம்ப்டம். எல்லாமே எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சில சிம்ப்டம்ஸ் மாறி மாறி கூட வரும். சிலருக்கு அதிகமான தாங்க முடியாத தலைவலி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு.